வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாம் எல்லோரும் எழுதி முடிச்சிருப்பீங்க. அஃபிஷியல் ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு வாரமும் ஆச்சு, இன்னும் அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது வரல. இன்றைக்கி அல்லது நாளைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் எவ்வளோ மார்க் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு உறுதிப்படுத்த முடியும். ஸோ ப்ரைவேட் கீ அண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீக்கு இடையில ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். சரி, நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாமில் வந்து அபோவ் 160, 65 இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் இருக்குது, ஒரு 3 மாதம் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 3 மாதத்தில் நீங்கள் எப்படி குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல், நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம். ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி நமக்கு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 28/9/24. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கொடுக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன்லேருந்து 3 மாதம் அப்படிங்கிறது நம்ம குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கு இருக்குது. இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் 3 மாதத்தில் எப்படி படிக்கலாம், ஸோ 3 மாதத்துக்கான ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் சுருக்கி ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே நான் சுருக்கி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த குரூப் 2க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுக்கு குரூப் 4ல் வரல, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த குரூப் 2 தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் சிலபஸை எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் சிலபஸில் நமக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்குது, தமிழ் ஆர் இங்கிலீஷ். நான் வந்து தமிழ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அதே போல் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு சயின்ஸில் ஸ்டார்ட் பண்ணி, ஓகேங்களா, சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ ஐஎன்எம், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, யூனிட் 9, ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டாபிக் இருக்கும். மொத்தம் 200 கொஸ்டின்ஸு, 300 மார்க் இருக்க போது 3 மணி நேரம் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. இதனுடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 2A மெயின்ஸ்னு இந்த வருஷம் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 மாதத்தில் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் லாங்குவேஜ் வந்து எடுக்க போகிறீங்க. ஸோ 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய லாங்குவேஜை நீங்கள் முடிச்சிடணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய தமிழை நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓல்டு புக் படிக்கணும், சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் படிக்கணும். நீங்கள் தாராளமாக படிக்கலாம், தெளிவாக படிக்கலாம் இந்த 3 மாதத்தில். சரிங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வந்து பேட்ச் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நாளைக்கு தான் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் விருப்பப்படுறவங்க நீங்கள் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் கிளாஸும் இருக்குது, கிளாஸு ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? ஸோ கிளாஸில் நம்ம வந்து தமிழில் உங்களுக்கு நியூ புக் வைஸாகவும் ஓல்டு புக் வைஸாகவும் சிலபஸ் டாபிக் வைஸாகவும் நமக்கு கிளாஸஸ் கொடுத்துருவோம். ப்ளஸ் ஜிஎஸ்க்கு டாபிக் வைஸ் கிளாஸஸ் இருக்கும், டெஸ்ட்டும் இருக்குது. சரிங்களா? விருப்பப்படுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து 300 rupees. ஓகேங்களா? சரி, இருக்கட்டும். நான் சொன்னது இந்த தமிழ் இருக்கு இல்லையா, தமிழில் நீங்கள் 6th-லேருந்து 12th வரை இருக்குது. இதுக்கு நீங்கள் 3 மாதம் நமக்கு டைம் இருக்குது இல்லையா, அந்த 3 மாதம் டைமில் ஒரு 30 நாள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் நீங்கள் தமிழ் மட்டுமே படிக்கணும். 6th-லேருந்து நியூ தமிழ் படிக்கணும், 6th-லேருந்து ஓல்டு தமிழ் படிக்கணும், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், உங்களுக்கு சிலபஸ் டாபிக் வைஸ் படிக்கணும். சரிங்களா? ஒரு 30 நாள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இருக்குது ஜிஎஸ். நான் ஜிஎஸ் எப்பவுமே நீங்கள் டாபிக் வைஸ் படிக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் புக் வைஸ் படிப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஜிஎஸ்க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்க்கு ஒரு 40 நாள் நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட நான் உங்களுக்கு ஜிஎஸ்க்கு கொடுத்துருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய, சரிங்களா, ரிமைனிங் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கும். சரிங்களா? இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் இருக்குது. இப்போ 100 நாளைக்கு மேலே இருக்குது. நான் 90 நாள் கணக்குக்கு தான் கொடுத்துருக்கேன். அடுத்த 1 மாதம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக உங்களுக்கு அந்த குரூப் 2ல் நீங்கள் அபோவ் 160 இருந்தீங்கனாலே ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த டைம் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2030 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேபி இது கூடும். அப்போ நமக்கு மெயின்ஸுக்கு 20,000 பேர் எடுப்பாங்க. அந்த வகையில் எடுக்கும்போது நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா, நான் சொல்கிற மெத்தடில் படிச்சிங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மெயின்ஸும் கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, நான் வந்து லாஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு என்னோடய மெயின்ஸ் எப்படி எழுதினேன், என்னோடய மெயின்ஸ் பேப்பர்லாம் எப்படி இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஸோ இதுக்கு எப்படி சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம தமிழ் எடுத்துட்டோம். தமிழ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ ஜிஎஸ் எடுத்துக்கோங்க. ஜிஎஸ்சில் இம்பார்ட்டன்ட் டாபிக் நீங்கள் வந்து ஆப்டிடியூட் கண்டிப்பாக நல்லா படிக்கணும். ஆப்டிடியூடுக்கு அப்புறம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறது பாலிட்டிக்கு அப்புறம் யூனிட் 8 ரிமைனிங் இருக்கக்கூடியதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். இதில் உங்களுக்கு யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம்,
ஜியாகிரஃபி இது ஓல்டு தமிழ் புக்குக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட் வேணும் அப்படின்னா நம்மளை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்படி நான் சொன்ன மாதிரி தமிழுக்கு 30 நாள், ஜிஎஸ்ஸுக்கு 40 நாள், ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸ் இருக்கு இல்லையா 20லேருந்து 30 டேஸ் இருக்கும். இது ரிவிஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கிற போகிறீங்க. இப்படி படிச்சிங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டடி பிளான் வந்து ஒரு 90 நாளுக்கான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டே பை டே இல்லாமல் நீங்கள் வீக்லி டார்கெட்டாக இருக்கணும். ஸோ வீக்லி ஒரு டார்கெட் வச்சுக்கணும். அந்த வீக்லி டார்கெட்டை நீங்கள் படித்து முடிச்சிடணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து அந்த பேட்சில் நீங்கள் அந்த ஷெடியூல் இருக்கும், அந்த ஷெடியூல் கூட நீங்கள் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே அதை பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போது நமக்கு ப்ரீலிம்ஸ் சிலபஸ் இருக்கு இல்லையா, இந்த சிலபஸில் நம்ம வந்து தமிழ் எடுத்திருக்கோம், ஜிஎஸ் இருக்குது சரிங்களா. ஸோ தமிழுக்கு 100 கொஸ்டின்ஸ், ஜிஎஸ்க்கு 100 கொஸ்டின்ஸ். இதில் நீங்கள் என்ன ஒரு மெயின் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் 4க்கு எப்படி படிச்சிங்களோ அப்படி இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடாது சரிங்களா. ஸோ குரூப் 2 எக்ஸாமினேஷன் அப்படிங்கும்போது ஜிஎஸ் எல்லாமே நமக்கு டிகிரி லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் 11th and 12th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த 3 இதுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் குப்தர்கள்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, குப்தர் வந்து மன்னர்களை பற்றி கேட்குறாங்கன்னா லோயர் ஸ்டாண்டர்ட்லேயும், அதுவே அந்த குப்தர்களுடைய நிர்வாகம் அப்படின்னு கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது 9th and 11th இருக்கும் சரிங்களா. ஸோ 11th இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வச்சு கேட்பாங்க. அதே போல் சயின்ஸ்லேயுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த ஆர்டரில் நீங்கள் படிங்க. ஏன் நம்ம பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப வேகாக இருக்கும், நிறைய லெசன்ஸ் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுக்கு நீங்கள் பயாலஜி எடுத்துட்டிங்கன்னா, பயாலஜினுமே நம்ம வந்து பர்டிகுலராக நம்ம என்ன சொல்லணும்னா சுவாலஜியில் இனப்பெருக்க மண்டலம், அதன் பிறகு ஹார்மோன்கள், அதன் பிறகு நோய்கள், அதன் பிறகு ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள், இதை பற்றி நீங்கள் படிக்கலாம். இதிலேருந்து நம்ம கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதன் பிறகு சுற்றுப்புறச்சூழல், இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அதே போல் நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஆசிட் பேஸ், உங்களுக்கு அமிலம் காரத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அமிலம் காரம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்படி நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு விதி கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்பாடுகளில் கேட்பாங்க, மின்காந்த அலையின் பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் படிங்க, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்னு படிங்க. இதுவே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா 2024 ஜனவரியிலேருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஜூன் 2023 நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா இது குரூப் 2 எக்ஸாம்ஸுக்கு சரிங்களா. ஸோ இப்படி நீங்கள் படிங்க. நான் உங்களுக்கு வீக்லி டார்கெட் படியாகவும் டே பை டே டார்கெட் படியாகவும் நான் PDF லிங்க் அப்படிங்கிறத கொடுக்குறேன். நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.